வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்மளுடைய வாகை தமிழா சேனல்ல பாக்குறது என்னன்னா கல்யாண முருங்கைங்க. கல்யாண முருங்கைன்னு சொல்லலாம். இது பெண்களுக்கான மரம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அவ்வளவு பெண்களுக்கான பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நிறைய நற்பண்புகள் இந்த கல்யாண முருங்கையில இருக்கு. கல்யாண முருங்கைன்னா ஆர்டினரி முருங்கை மரம் தான் பார்த்திருக்கீங்க. இந்த முருங்கை மரம் எப்படி இருக்கும், இதனால என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோவை பார்க்க போறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதான் முதல் முறையா வாகை தமிழா சேனலை பார்க்க வந்திருக்கீங்கன்னா அப்ப மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்மளுடைய சேனல்ல மருத்துவ குறிப்புகளும் இயற்கை தொடர்பான பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்களையும் பதிவேற்ற செஞ்சுட்டு இருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய டாபிக் வைஸ் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்கு, பார்த்து பயன்படுத்திக்கங்க. கல்யாண முருங்கை அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதாவது முள் முருங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கல்யாண முருங்கையில நிறைய பாத்தீங்கன்னா நன்மைகள் இருக்கு, நிறைய மருத்துவ குணங்கள் நிறைய நிறைந்த முருங்கை அப்படின்னு சொல்ல முடியும். சாதாரண முருங்கை இலையிலையும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. அதை தாண்டி பெண்களுக்கு கருப்பை சம்பந்தமான, அதாவது கருத்தரிப்புல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா குழந்தையின்மை பிரச்சனை, இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு தீர்வு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கல்யாண முருங்கையை கண்டிப்பா சொல்லாங்க. அதாவது அந்த காலத்திலலாம் பாத்தீங்கன்னா கன்னி பெண்கள் இருக்கிற வீட்லாம் கண்டிப்பா கல்யாண முருங்கை இருக்குமா. ஸோ அந்த கல்யாண முருங்கையை சாற்றை எடுத்து, நல்ல இலை இருக்கு இல்லையா, அந்த சாற்றை எடுத்து நல்லா அரைச்சிட்டு அதை வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா கருத்தரிக்கிறதுல ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வாகும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்றாங்க. இந்த கல்யாண முருங்கையிலோடைய சுவை எப்படி இருக்குன்னா கொஞ்சம் காரத்தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும். இதனுடைய இலைகள் நம்மளுடைய முருங்கை இலை எப்படி இருக்குன்னா குட்டி குட்டி இலைகளா இருக்கும். ஆனா இதனுடைய இலைகள் எப்படி இருக்குன்னா நல்லா அகலமா, நல்லா பச்சை நிறத்துல நல்லா படர்ந்து இருக்கும். அது மட்டும் கிடையாது, இதுல இருக்கக்கூடிய பூக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல ஒரு சிகப்பு நிறத்துல பூக்கள் பூக்குன்னு வச்சுங்களேன். இந்த கல்யாண முருங்கையில என்னென்ன மாதிரியான நோய்களுக்கு பயன்படும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம். இப்ப இருக்கக்கூடிய பெண்களுக்கு தாய்ப்பால் சுரக்கிறது எப்படி நம்ம பயன்படுத்தலாம், என்ன மாதிரியான உணவுகளை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு தான் இது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கல்யாண முருங்கையை சொல்ல முடியுங்க. இந்த கல்யாண முருங்கை இலங்கையை நல்லா பறிச்சுட்டு அது கூட வெங்காயம், நல்லா தேங்காய், நெய் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இந்த வதக்கிட்டு இதை டெய்லி ஒரு கப்பாலும் நீங்க சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா தாய்ப்பால் நல்லா சுரக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பாட்டிங்களை கேட்டாவே கண்டிப்பா சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா உடல்ல அரிப்பு ஏற்பட்டுட்டே இருக்கும். எப்ப பார்த்தாலும் கை வச்சு சொரிஞ்சிட்டே இருப்பாங்க. அதனால புண்ணு ஏற்படும். பாக்குறதுக்கு நிறைய அலர்ஜின்னு சொல்லுவாங்க, அதாவது ஸ்கின் அலர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த கல்யாண முருங்கையோட இலைகள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு தீர்வா சொல்லலாம். இந்த இலைகளை பறிச்சுட்டு நல்லா அரைச்சிட்டு அந்த சாறு எடுத்துட்டு மேலே பூசிட்டு வந்தீங்க அப்படின்னு வச்சிங்களேன், இந்த அரிப்பு, அதாவது தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவுமே வராம உங்களை தடுத்துக்க முடியுங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதை என்ன சொல்லுவாங்கன்னா பெண்களுக்கான மரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது கருப்பை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு அனைத்துக்கும் தீர்வு தரக்கூடியது எதுன்னா இந்த கல்யாண முருங்கையும் சொல்லலாம். அது மட்டும் கிடையாதுங்க. கருப்பை அப்படின்னாவே எதனோட ஒன்றியது, நம்மளுக்கு மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய வலி. அது மட்டும் கிடையாது, மாதவிடாயில அதிக உதிரப்போக்கு ஏற்படுறது, கருப்பையில கட்டின்னு சொல்றாங்களே, ஃபைப்ராய்டு, PCOD, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த கல்யாண முருங்கை சமைச்சு சாப்பிடலாங்க. இது சமைச்சு சாப்பிட்டுட்டு வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு தாய்ப்பால் ஊறுறது மட்டும் கிடையாது, கருப்பையில் ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வா இருக்கும். இன்னொன்று, நிறைய சின்ன குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க, அடம் பிடிப்பாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்கள் தான். அப்போ வயிற்று பூச்சி வெளியேறணும் அப்படின்னா அதுக்கு இந்த கல்யாண முருங்கை இலை சாறை மாதத்துல ஒரு முறை சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகள், அழுக்குகள் எல்லாம் வெளியேறிடும். அதனால குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க தாராளமாக இந்த சாற்றை கொடுங்க. முக்கியமா நம்ம பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா பிரசவத்துக்கு பிறகு உடல்ல இருக்கக்கூடிய அழுக்குகள் ஃபுல்லா வெளியேறணும். அப்பதான் அந்த உடல்ல கட்டிகள் ஏற்படுது, இதெல்லாம் வராம இருக்கும் ஃபியூச்சர்ல. ஸோ அந்த மாதிரி கருப்பையில் இருக்கக்கூடிய அழுக்குகளை சுத்தமா வெளியேற்றுறதுல இந்த கல்யாண முருங்கை முக்கிய பங்கு வகிக்கின்றாங்க சொல்ல முடியும். என்னன்னா இந்த பிரசவம் ஏற்பட்டதுக்கு பின்பு பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னா கல்யாண முருங்கை இலையோட கொஞ்சம் மிளகு, பூண்டு இதெல்லாம் நல்லா சேர்த்து கொதிக்க வச்சுட்டு ஒரு 30 நாட்களுக்கு நீங்க சாப்பிட்டுட்டு வரலாம். இந்த மாதிரி நீங்க சாப்பிடும்போது கருப்பையில் இருக்கக்கூடிய அத்தனை அழுக்குகளும் வெளியேறிடும். அதனால கருப்பை தூய்மை அடைஞ்சிரும். இன்னொரு குழந்தை உருவாகிறதுக்கோ இல்ல பாத்தீங்கன்னா கருப்பையில கட்டி உருவாகம் இருக்கிறதுக்கும் இது நல்ல உறுதுணையா இருக்கும். கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ், கல்யாண முருங்கைனா என்ன, அது எதுக்கு பயன்படுது அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. முக்கியமா பெண்கள் இருக்கிற வீடுகள்ல கல்யாண முருங்கையை வளர்த்தணும் அப்படிங்கிறது தான் இதுல இருந்து தெரியுது. கண்டிப்பா இது உங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ள தகவலா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளுடைய வாகை தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா பத்தாது, பக்கத்தில் கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அப்டேட்ஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும்.